2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்னும் ஒரு மாசம் நடக்க போது நம்மளால தெரிஞ்ச விஷயம் தான். இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுது. இந்த 4 முனை போட்டியில மொத்தமா 4 பேர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காங்க. அதுல முதல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. திரு விஜய் அவர்கள் இன்னும் எந்த தொகுதியில போட்டிடுவாருன்றது முடிவாகல. கடைசியா திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில போட்டிடுறாரு. காரைக்குடியில போட்டியிடுற திரு சீமான் அவர்கள் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, அவர் சட்டமன்றம் போவாரா போக மாட்டாரான்றத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு சொல்லிட்டு இருந்தோம். 4 முனை போட்டி நிலவர இந்த தேர்தல் போர்க்களத்துல முதலமைச்சர் வேட்பாளராக 4 பேர்ல 3 பேர் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்கன்றத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். மீதம் இருக்க திரு விஜய் அவரோட தொகுதி முடிவானே அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரன்றத சொல்ல போறோம். அதனால் நாம முதலமைச்சர் வேட்பாளரை தாண்டி ஒவ்வொரு கட்சியில இருக்க நட்சத்திர வேட்பாளர்கள் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்றத நம்ம கணிக்க ட்ரை பண்ணுவோம். அந்த வகையில் நாம் பார்க்க போற முதல் ஸ்டார் கேண்டிடேட் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுற திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். சீமானின் தம்பி இடும்பாவனம் கார்த்திக். திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட மாநில இணை பொறுப்பாளர், நாம் தமிழர் கட்சியோட ஊடக முகங்கள்ல முக்கியமானவர், நாம் தமிழர் கட்சியோட தொடக்க காலத்துல இருந்தே கட்சியில பயணிக்கிறவர், திரு சீமான் அவர்களோட அன்பை பெற்றவர், திரு சீமான் அவர்களோட தளபதியா செயல்படுறவர், திரு சீமான் அவர்களால பல முறை பாராட்டப்பட்டவர், தமிழ்நாடு முழுக்க இருக்க நாம் தமிழர் கட்சி சிம்பத்தைசர்ஸோட ஆதரவு பெற்றவர்னு திரு இடும்பாவனம் கார்த்திக் அவரோட பெருமையை பத்தி பேசிட்டே இருக்கலாம். ஆனா திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்களோட மிக முக்கியமான சிறப்பு என்னன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட தொடக்க காலத்துல இருந்தே கட்சியில பயணிச்சுட்டு வர்றாரு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பா பல பேர் ஊடக விவாதங்கள்ல கலந்துக்கலாம், பல பேர் நாம் தமிழர் கட்சியோட ஊடக முகங்களா இருக்கலாம். ஆனா 2016 முதல் முறையா நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க. அந்த 2016 சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்திலேயே நாம் தமிழர் கட்சியோட ஊடக முகமாக திகழ்ந்தவர் தான் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட ஊடக முகமாக திகழ்ந்தப்பவே பல பேர் நாம் தமிழர் கட்சியோட ஊடக முகங்களா 2016 காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க. ஆனா அப்படி இருந்த பல பேர் கிட்டத்தட்ட எல்லாருமே இப்ப கட்சியில இருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஒண்ணு அவங்களே கட்சி விட்டு விலகி இருப்பாங்க, இல்ல திரு சீமான் அவர்களால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இப்ப கடைசியா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்னு இந்த 5 பொது தேர்தல்களையும் நாம் தமிழர் கட்சியோட ஊடக முகமா ஊடகங்களை செயல்படுறது மட்டும் இல்லாம பல பொதுக்கூட்டங்கள்ல பேசி எண்ணற்ற போராட்டங்களை கலந்துக்கிட்டு சிறைக்கு போய் சொல்லி திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்களோட ஊடக செயல்பாடு மட்டும் இல்ல, கள செயல்பாடும் அளப்பரியதுதான். இன்னைக்கு சாட்டை துரைமுருகன், இசை மதிவாணன், அபுபக்கர்னு பல பேர் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க யூடியூப் சேனல்ஸ் நடத்துவாங்க, இன்ஸ்டாகிராம் பேஜஸ், ட்விட்டர் பேஜஸ், ஃபேஸ்புக் பேஜஸ் சொல்லி நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள் கோட்பாடுகளை மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. இதுல துரைமுருகன் அவர்களோட சாட்டை ஊடகம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தாலும் சாட்டைன்னு சொன்னா நம்ம ஞாபகம் வரது சமுத்திரகனி. ஆனா தன்னோட பேருக்கு பின்னால எப்படி தன்னோட அப்பா பேரையோ இல்ல அம்மா பேரையோ இல்ல சாதி பேரையோ சேர்க்காம தன்னோட ஊர் பேரை சேர்த்து தன்னோட ஊரை தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க பிரபலப்படுத்தினாரோ அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் இயக்கியிருந்த தம்பி பேரன்பும் பெரும் கோபம்ன்ற பேர்ல யூடியூப் சேனல் தொடங்கி அதுல திரு இடும்பாவனம் கார்த்தியோட செயல்பாடும் கண்டிப்பாக பாராட்டுக்குரியதுதான். நாம் தமிழர் கட்சியே ஒரு எளிய மக்களுக்கான கட்சி தான், திரு சீமான் அவர்களே ஒரு அண்டர்டாக் தான். ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்க அண்டர்டாக்லயே ஒரு மிகப்பெரிய அண்டர்டாக்னா அது திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் தான். ஏங்க நாம் தமிழர் கட்சியோட 234 தொகுதி வேட்பாளர்கள டாப் 10 கேண்டிடேட் லிஸ்ட் தான், அதுல டாப் 5 கூட திரு இடும்பாவனம் கார்த்திக் வந்துருவாரு. அந்த அளவுக்கு பிரபலமான ஒருத்தரை போய் எப்படி நீங்க அண்டர்டாக் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர் கேட்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒரு எளிய மக்களுக்கான கட்சி, நாம் தமிழர் கட்சி ஒரு அண்டர்டாக் கட்சியா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில இருக்க பல பேர் ஏழைகளா இருந்தாலும் எளியவர்களா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு பேசிக் சோர்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த மாதிரி எந்த வித பின்புலமும் இல்லாம பெரிய அளவு பைனான்சியல் சப்போர்ட்டும் இல்லாம திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் இத்தனை வருஷம் தான் கொண்ட கொள்கைக்காக, தன்னோட அண்ணன் திரு சீமான் அவர்களுக்காக, தன்னோட தலைவர் மேதகு அவர்களுக்காக எந்த வித சமரசமும் செய்யாம இருக்க திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு அண்டர்டாக் மட்டும் இல்ல, தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு கிடைச்சிருக்க நம்ம பக்கத்து வீட்டு பையனு கூட சொன்னா அது மிகையாகாது. சமீபத்துல நடந்து முடிஞ்ச வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி பொதுக்கூட்டம் உட்பட பல கூட்டங்கள்ல திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை பத்தி ஒரு விஷயத்த பல பேர் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் என்னன்னா, திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு வந்து கோயம்பேட்டில் வந்து இறங்குறாரு. கோயம்பேட்டில் வந்து இறங்குறவரு கையில காசு இல்லாதனால நடந்தே தன்னோட கட்சி ஆபீஸுக்கு போனாரு. எப்படி நடந்தே கட்சி ஆபீஸுக்கு போனாரு அப்படின்ற ஒரு தகவலை பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த விஷயம் உண்மையா இல்ல பொய்யான்றது திரு இடும்பாவனம் கார்த்திக் அவரோட சொந்த மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அது ஒருவேளை உண்மையா இருந்தா அந்த ஒரு காரணத்துக்காகவே திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில கண்டிப்பா ஜெயிக்கணும்.
ஆனா திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள் வேதாரண்யம் தொகுதியில ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரா? வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியோட கடந்த கால தேர்தல் முடிவுகள் எடுத்து பார்க்கும்போது 2011, 2016, 2021 கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் தான் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 2016ல 6வது இடம், 2019, 2021, 2024 சொல்லி கடந்த 3 தேர்தலுமே நாம் தமிழர் கட்சி வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 2014 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஓவராலா 1.06% ஓட்டு எடுக்கும் போது வேதாரண்யம் தொகுதியில 0.94% ஓட்டு எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓவராலா 6.89% ஓட்டு எடுக்கும் போது வேதாரண்யம் தொகுதிக்குள்ள 5.71% ஓட்டு எடுத்திருந்தாங்க. இப்படி 2014, 2021 சொல்லி இந்த 2 தேர்தல்களையுமே நாம் தமிழர் கட்சியோட ஓவரால் பர்சன்டேஜோட கம்பேர் பண்ணும்போது வேதாரண்யம் தொகுதிக்குள்ள குறைவான ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 2016 சட்டமன்ற தேர்தலோட கம்பேர் பண்ணும்போது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு அதிகம். ஆனா 2019 நாடாளுமன்ற தேர்தலை கம்பேர் பண்ணும்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு வேதாரண்யம் தொகுதியில குறைஞ்சிருந்தது. 2021 கம்பேர் பண்ணும்போது 2024 அந்த ஓட்டு டபுள் மடங்கு ஆகியிருந்தாலும் 2019 விட 2021 நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு குறைஞ்சது ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம். 2016, 2021 பார்ட்டியோட ஓவரால் பர்சன்டேஜை விட வேதாரண்யம் தொகுதியில ஓட்டு பர்சன்டேஜ் குறைவு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டை விட 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு கம்மின்னு சொல்லி பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த வேதாரண்யம் தொகுதியில யாரெல்லாம் போட்டிடுவாங்க? அதிமுக சார்பா கண்டிப்பா திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் தான் போட்டிட போறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பா முன்னாடியே சொன்ன மாதிரி திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள் போட்டிட போறாரு. தாவேக சார்பா யார் போட்டிடுவாங்க திரு விஜய் அவர்கள் அறிவிப்பார்னு சொல்லி நம்பலாம். கடைசியா திமுக கூட்டணி சார்பா இந்த வேதாரண்யம் தொகுதியில திமுக போட்டிடுவாங்களா இல்ல கூட்டணியில யாருக்காவது வாய்ப்பு கொடுப்பாங்களா? 2021 திமுக போட்டிட்டு இருந்தாங்க. 2019, 2024 கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தலுமே இந்த தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு திமுக விட்டு கொடுத்ததுனால இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியை திமுகவே போட்டிடுவாங்களா இல்ல கூட்டணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி சந்தேகமா இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறுவா, யார் 2வது வருவா, யார் 3வது வருவா, திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள் எத்தனாவது இடம் பிடிப்பாரு, ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரா? டீம் இந்தியா 2027 51 வேர்ல்டு கப்பை ஜெயிக்கணுமான்னு கேட்டா ஆமா கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுவே டீம் இந்தியா 2027 51 வேர்ல்டு கப்பை ஜெயிப்பாங்களான்னு கேட்டா அப்போ நம்மளோட பதில் வேற மாதிரி இருக்கும். அந்த வகையில இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள் வேதாரண்யம் தொகுதியில ஜெயிக்கணுமான்னு கேட்டா என்னோட பதில் வேற. அதுவே ஜெயிப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள் நல்லவரு, வல்லவரு, நாளும் தெரிஞ்சவரு, ஊடகங்கள்ல மற்றவங்களை திணறடிக்கிறவரு எல்லாமே ஓகே. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில அவர்கள் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாவே முடியாதுன்றது தான் எல்லாருமே சொல்லக்கூடிய பதிலா இருக்கும். ஏன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட போறாரு. திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் முன்னாள் அமைச்சர். 2016, 2021 கடந்த 2 சட்டமன்ற தேர்தலில் திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் தான் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. இங்க என்னன்னா 2011, 2016 இந்த 2 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இந்த வேதாரண்யம் தொகுதியில கிட்டத்தட்ட ஒரே மரண வாக்குகளை தான் பெற்றிருப்பாங்க. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஓட்டு சதவீதம் உயர்ந்திருக்கும். 10 வருஷம் ஆட்சி திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் அமைச்சராக இருந்திருக்காரு. அவர் மேல அதிருப்தியாக இருந்திருக்கும். இப்படி எல்லாம் இருந்தும் கூட 41ல இருந்து அதிமுக ஓட்டு சதவீதம் 50 உயர்ந்திருக்குன்னா அதுக்கு பின்னால கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாவே இருக்கும். ஆளுங்கட்சி மீதான அதிருப்தியால இருக்கும் போதே அதிமுக வேதாரண்யம் தொகுதியில் 50% ஓட்டு எடுத்திருக்காங்கன்னா இப்ப 5 வருஷமா ஆளுங்கட்சியா இல்ல எதிர்கட்சியா இருக்காங்க. திமுக மேல அதிருப்தியால இருக்கும். திமுக யார் தோக்கடிப்பா? டிவிக்கு தோக்கடிப்பாங்களா இல்ல என்டிக்கு தோக்கடிப்பாங்களா? திமுகவை தோக்கடிக்கிற சக்தி இருக்க ஒரே கட்சி அதிமுக தாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கண்டிப்பா அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னாலும் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் முடிவுகளை மையமா வச்சு பார்த்தாலுமே கூட இந்த வேதாரண்யம் தொகுதியில இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு தான் 99% வாய்ப்பு இருக்கு. தாவேக சார்பா திரு விஜய் அவர்களை தவிர வேற யார் இந்த தொகுதியில போட்டிட்டாலும் திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள் அவங்கள முந்தி கண்டிப்பாக 3வது இடத்துக்கு வந்துருவாரு. 2வது வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். ஆனா திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள் எப்பவுமே 100% கொடுப்பாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா அவர் இந்த முறை 100% கொடுக்காம 1000% கொடுத்தாருன்னா 2வது இடத்துக்கு வரத்துக்கு கடினமா உழைக்கணும். அப்படி கடினமா உழைச்சாருன்னா 2வது இடத்தை பிடிச்சாலும் பிடிக்கலாம். 2026 பிப்ரவரி 21 அன்னைக்கு நடத்த முடிஞ்ச மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டை பத்தி நம்ம பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அது என்னன்னா மாநாடு முழுக்க எந்த பக்கம் திரும்பினாலும் திரு இடுமானம் கார்த்திக் அவரோட போட்டோ போட்டிருந்த டிஷர்ட்டை போட்டுட்டு தான் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். திரு சீமான் அவர்கள் 234 தொகுதி வேட்பாளர்கள்ல தன்னை தவிர்த்துட்டு 233 பேரை ஒவ்வொருத்தரும் அறிவிச்சுட்டே வரும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி வித்யா வீரப்பனுக்கு அடுத்தபடியா திரு இடுமானம் கார்த்திக்
கோவை கார்த்திகா மாதிரி ஒரு சிலர்கள் தான் அதிக அளவு ஷேர் வந்திருந்தது. இப்படி இந்த அளவுக்கு பெருமைகள் இருக்க திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள் எலெக்ஷன்லாம் எனக்கு வேணாம், நான் போய் பரப்புரை செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருந்த திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள் வன்மையா கண்டிக்கிறேன் இல்ல கண்மையா வண்டிக்கிறேன்னு விவாதங்கள்ல பல பேரை தலைவரிச்ச திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில் வெற்றி பெற 99% வாய்ப்புல நான் சொன்னாலும் மீதம் இருக்க அந்த 1% திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள் ஜெயிச்சுட்டாருன்னா என்னை விட அதிகமா சந்தோஷப்படுறவர் வேற யாருமே கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஏன்னா புரட்சி எப்போதும் வெல்லும். திரு இடுமானம் கார்த்திக் அவரோட வெற்றி அதனை நாளை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் சொல்லி ஒரு டைலாக் சொல்லிட்டு திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில ஜெயிக்க முடியலனாலும் அவர் இந்த தேர்தலில் வாங்குற ஒவ்வொரு ஓட்டும் 2031 நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையறதுக்கான முதல் படின்றத மையமா வச்சு திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள் தன்னோட 1000% எஃபெக்ட கொடுக்க போறாரா, அவர் என்னோட கணிப்பை மீறி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க போறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.